முத்தமிழ் ஃப்ரம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் படிக்கிறேன். இன்டர்வியூலாம் இருப்பான்னு பயந்துட்டே வந்தேன். எந்த இன்டர்வியூவும் இல்லாமல் அப்பயே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ சார். உங்களால் ஏதோ ஒன்று பண்ண முடியுன்றதுக்காக தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். உங்கள் கூட எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாத போது உங்களை செலக்ட் பண்ணி முத்தமிழ் ஃப்ரம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் படிக்கிறேன். எனக்கு இந்த இன்டர்ன்ஷிப் பற்றி தெரியாது. சகி மேம் தான் ரெஃபர் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். நான் ஒரு வேலைக்கு போகணுன்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த டைமில் கரெக்டாக அன்றைக்கி தான் நான் மேம்மே பார்த்தேன். பஸ்ஸில் போகும்போது பார்த்து எதிர்ச்சியாக அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது டியூஷன் அகாடமி, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. அப்படி தான் வந்து இன்டர்வியூலாம் வைப்பாங்கன்னு பயந்துகிட்டே வந்தேன். இன்டர்வியூ நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாக கொஸ்டின் கேட்கலாம். உங்கள் கேரக்டர் வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். உங்களால் முடியுமா முடியாதா, ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அந்த இதுவை வச்சு தான் மோஸ்ட் இன்டர்வியூ நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அந்த இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இன்டர்வியூ வைக்காமல் யாருமே செலக்ட் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள சீரியஸாக ஏதோ டேலண்ட் இருக்குது, நாங்கள் பார்த்தது எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களால் ஏதோ ஒன்று பண்ண முடியுன்றதுக்காக தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். உங்கள் கூட எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாத போது உங்களை செலக்ட் பண்ணி யாருனா இருந்தாங்களா உங்கள் கூட நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாமல் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோன்னா அது ரீசன் இருக்குது. இன்டர்வியூ கண்டிப்பாக நாங்கள் வச்சோம். அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டு பஞ்சுவாலிட்டி, அட்டனன்ஸ் 100% எப்படி அட்டனன்ஸ் கொடுக்கணுன்றது. அதே மாதிரி தான் நான் ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி டைம் போனதில்லை. இங்கே வந்து கரெக்டாக டைமுக்கு வந்திருக்கேன். அது எல்லாருக்கும் ஹர்ட் ஆகும் தான். 5 minutes லேட் ஆனாலும் அங்கே நோட் பண்ணால் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 minutes 10 minutes லேட்டாக தான் வந்தேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் வந்துட்டால் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. லீவ் போடாதீங்க. மோஸ்ட்டாக லீவ் போடுற சுச்சுவேஷன் நிறைய வரும். உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா பார்ட் டைம் ஜாபாக கொடுப்பாங்க. லீவ் போடாமல் மோஸ்ட்டாக வாங்க. பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க நீங்கள், இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.